கைவிட்டுட்டு போன கணவன் குமுறி அழற ஆர்த்தி. கெனிஷாவோட இன்ஸ்டா போஸ்ட பாருங்க. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷோட ஒரே மகளான பிரீதாவோட கல்யாணம் சென்னையில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது. இதுல ரஜினி, கமல், பிரபு, சுந்தர் சி, குஷ்பு, ராதிகா மாதிரியான பல பிரபலங்கள் மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த விழாவுக்கு நடிகர் ரவி மோகன் பாடகி கெனிஷாவோட வந்த வீடியோ இணையத்துல காட்டு தீ மாதிரி பரவனதுக்கு அப்புறமா ரவி மோகனோட மனைவி ஆர்த்தி ரொம்பவே உருக்கமான அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்கு பதிலளிக்க கூடிய விதமா பாடகி கெனிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல கிண்டலா ஒரு பதிவை போட்டிருக்காங்க. ஜெயம் படம் மூலமா ஹீரோவா அறிமுகமான ரவி அந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி ஜெயம் ரவி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அந்த படத்தை தொடர்ந்து அண்ணன் இயக்குன சில ரீமேக் படங்கள்ல நடிச்சு தனக்குன்னு தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டாரு. அப்பதான் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரோட பொண்ணான ஆர்த்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேருக்கும் 2 பசங்க இருக்காங்க. 15 வருஷ காலம் இணைப்பிரியா தம்பதிகளா இருந்துட்டு வந்த இவங்களோட உறவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதா இணையத்துல செய்திகள் வெளியாச்சு. அதுக்கப்புறமா நடிகர் ரவி மோகன் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல தன்னோட மனைவி ஆர்த்தி உடனான கல்யாண வாழ்வுல இருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாரு. இது சினிமா வட்டாரத்துல புயல கிளப்பின நிலையில அடுத்த கொஞ்ச நாள்லயே மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு ரவி மோகன் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதுல தன்னோட மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வழங்கணும் அப்படின்னு 2009வது வருஷம் பதிவு செஞ்ச கல்யாண பதிவை ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து ஆர்த்தி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ரவியோட இந்த முடிவு தன்னிச்சையானது அப்படின்னும், இது பத்தி எனக்கு எந்த ஒரு தகவலும் தெரியாது, அவரை நான் ஒரு தடவை சந்திச்சு பேசணும், ஆனா அவரு அழைப்பை எடுக்கல, என்ன சந்திக்கிறதுக்கும் அனுமதி மறுக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துலதான் பாடகி கெனிஷா கூட ஜெயம் ரவி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இணையத்துல கிசுகிசு பரவுச்சு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் கோவாவுல வேகமா காரை ஓட்டி அபராதம் விதிச்சதுக்கான ஆதாரங்களோட செய்திகள் வெளியாச்சு. இது பத்தி செய்தியாளர்கள் கிட்ட பேசின நடிகர் ரவி மோகன், பாடகி கெனிஷாவை பத்தி யாரும் தவறா பேசாதீங்க, அவங்க ஹீலிங் மையம் நடத்திட்டு வராங்க, அவங்களுக்கும் எனக்கும் நல்ல நட்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆர்த்தி பாஸ்போர்ட் அப்புறம் பேங்க் பாஸ்புக் கொடுக்க மறுக்கிறதாவும், ரவியோட சொத்துக்களை அபகரிச்சு அவரை கல்யாண வாழ்க்கையில மரியாதை இல்லாம நடத்தினதாவும், இதனால ரவி மோகன் விவாகரத்து செய்ய முடிவு செஞ்சிருக்கிறதாவும் பலவிதமான செய்திகள் இணையத்துல பரவிட்டு வந்த நிலையில இவங்களோட விவாகரத்து வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ 2 பேரும் சந்திச்சு பேச நீதிபதி அறிவுறுத்தி இருந்தாரு. இந்த வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கிற நிலையில தயாரிப்பாளர் ஐசரி கணேஷோட பொண்ணு கல்யாணத்துக்கு ரவி மோகன் பாடகி கெனிஷா கூட ஜோடியா கலந்துக்கிட்டது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம புதுமண தம்பதிகள் மாதிரி ஜோடியா போட்டோவுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இது இணையத்துல புயல கிளப்பின நிலையில இவங்களோட வீடியோவை பார்த்த ரவி மோகனோட மனைவி ஆர்த்தி கண்ணீரோட அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதுல, நான் 1 வருஷமா ஒரு கவசம் மாதிரி என்னோட மௌனத்தை சுமந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் நான் பலவீனமானவள் அப்படிங்கிறது கிடையாது, என்னோட மகன்கள் அமைதியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். என் மேல சுமத்தப்பட்ட ஒவ்வொரு பழியையும் மோசமான விமர்சனங்களையும் நான் உள்வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் உண்மைய சொல்ல வேணாம் அப்படிங்கிறது கிடையாது. பெற்றோர்களுக்கு இடையிலான அந்த சுமைய குழந்தைகள் சுமக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு வெளியான வீடியோ அப்புறம் போட்டோக்கள அதுக்கான தலைப்புகளையும் பார்த்தப்போ எல்லாம் வேற மாதிரி தோணுச்சு. 18 வருஷங்களா என்னோட அன்புலயும் விசுவாசத்திலயும் நம்பிக்கையிலயும் துணையா இருந்தவரு என்ன மட்டும் விட்டுட்டு போகல, பொறுப்புகள்ல இருந்தும் விலகி போயிருக்காரு. அவர் எனக்கு உண்மையா இருந்திருந்தா நான் முன்னாடி என்னோட தனிப்பட்ட நலன்களை பாதுகாத்து இருந்திருப்பேன். ஆனா நான் கணக்குகளை விட அன்பை தேர்ந்தெடுத்தேன், பரிவர்த்தனையை விட நம்பிக்கையை தேடினேன், கடைசியில இங்க வந்து நிக்கிறேன். நான் அன்பா இருந்ததுக்கு நான் கவலைப்படல, ஆனா என்னோட காதல் மறுபடியும் பலவீனம் ஆயிடுச்சு. என்னோட குழந்தைகள் சின்ன குழந்தைகள், அவங்களுக்கு சட்டப்பிரிவுகளை புரிஞ்சுக்க கூடிய வயசு கிடையாது, ஆனா கைவிடப்பட்டதை புரிஞ்சுக்க கூடிய வயசு. பதிலளிக்கப்படாத அழைப்புகளும் ரத்து செய்யப்பட்ட சந்திப்புகளையும் அவங்க தெரிஞ்சுக்கிறப்போ அது அவங்களோட மனசுல காயங்களா மாறிடும். இன்னைக்கு நான் ஒரு மனைவியா பேசல, ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பெண்ணா பேசல, தன்னோட குழந்தைகளோட நலனை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தாயா பேசுறேன். நான் இப்ப பேசல அப்படின்னா அவங்கள என்றைக்குமே இழந்துருவேன் அப்படின்னு தன்னோட வேதனைய கண்ணீரோட பதிவிட்டு இருந்தாங்க. இந்த பதிவை பார்த்த பல பேரு ஆர்த்திக்கு இணையத்தின் வழியா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ஆர்த்தி தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு கண்ணீரோட புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாடகி கெனிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிகள்ல சில தத்துவங்களை அள்ளி வீசியிருக்காங்க. அதுல லட்சியவாதிகளுக்கு எப்பவுமே 2 தேர்வுகள் தான் இருக்குது, அதுல ஒண்ணு நல்ல ஆதரவுள்ள துணை, அப்புறம் துணையே இல்லாம இருக்கிறது அப்படின்னும், வெற்று அங்கீகாரங்களால திருப்தி அடையாதவங்க கூட அதிர்ஷ்டம் துணை நிற்கும் அப்படின்னு
கண்ணால பார்க்க முடியாத ஒண்ண நம்புனாதான் பார்க்க முடிஞ்ச ஒண்ணின் மேல உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு ஆர்த்திய காயப்படுத்தக்கூடிய வகையில அடுத்தடுத்த கருத்துக்கள பகிர்ந்திருக்காங்க. இத பார்த்து பல பேரு ஒரு குடும்பத்த கெடுத்துட்டு தத்துவமா அப்படின்னு கெனிஷாவ திட்டி தீர்த்துட்டு வராங்க.